உன்னை பார்த்து சிரிக்குது, நாங்களும் தான் உன்னை பார்த்து சிரிக்கிறோம். என்ன அனுஷ்காக்கா, ஸ்கூல்ல சும்மா உதார விட்டுட்டு இருந்தீங்க? எனக்கு பயம்னால என்னன்னு தெரியாதுன்னு சொல்லி சுத்திட்டு இருந்தீங்க. நாங்க சும்மா பிராங்க் பண்ணி உங்களை பயம் கட்டறதுக்காக தான் இப்படி பண்ணோம். இதுக்கு ஐடியா கொடுத்ததே நம்ம ஐஷா தான். ஐஷா, இதெல்லாம் உன் வேலை தானா? நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். நான் இந்த பேங்கி கிட்ட எல்லாம் நல்லா வசமா மாட்டிக்கிட்டேன். இன்னியோட என் கதை முடிஞ்சதுன்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு என்ன பயன்படுத்திட்டீங்கல்ல. நேத்து லஞ்ச் டைம்ல நீ எடுத்துட்டு வந்த பிரியாணி நான் எடுத்து சாப்பிட்டேன். நீ இந்த மாதிரி எல்லாம் ஐடியா பண்ண. ஒரு நிமிஷம் எனக்கு மூச்சே நின்னு போச்சு. என்னடா இது, வெளிநாட்டு போய் உள்நாட்டு போய் எல்லாம் ஒட்டுமொத்தமா என்ன தேடி வந்திருக்குதுன்னு நினைச்சேன். நான் இன்னியோட காலின்னு நினைச்சேன். இங்க பாரு அனுஷ்கா, நான் அதுக்காகலாம் அப்படி பண்ணல. எங்க வீட்ல பிரியாணி எல்லாம் டெய்லி செய்வாங்க. சும்மா உன்னை வச்சு பிராங்க் பண்ணலாம்ன்றதுக்காக தான் இப்படி பண்ணோம். அதான் சும்மா சொல்லக்கூடாது. நான் நினைச்சதை விட நீ நல்லாவே பயந்துட்ட. சரி சரி நிலா, ஏதோ கேம் விளையாடணும்னு சொல்லி ரொம்ப நேரமா நிக்க வச்சிட்டு இருக்க. சீக்கிரம் என்ன கேம்னு சொல்லு. ஏய் நிலா, என்ன விளையாடுறியா? இந்த பேய்ங்க கூட எல்லாம் நான் விளையாட மாட்டேன். நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. நான் இந்த கேமுக்கு வரல. நான் இப்பவே வீட்டுக்கு போறேன். அக்கா பயப்படாதீங்க அக்கா. இங்க இருக்கிற எல்லாரும் நெஜ பேய் கிடையாது. இது எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த பேய் மாஸ்க்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா எந்த மாஸ்க்குள்ள யார் இருக்காங்கன்னு எனக்கும் தெரியாது. இந்த பேய்க்குள்ள யார் இருக்கான்னு கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு gift இருக்கு. இது ஆனபிள் பேயை கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறவங்களுக்கான gift. இது நண்டு பேயோட gift. இது ஐடி பேயோட gift. இது நம்ம காஞ்சனா அக்காவோட gift. இது லாஸ்டா நம்ம ரத்த காட்டடி gift. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பேய்க்கு முன்னாடி எல்லா gift வச்சாச்சு. இப்போ இந்த பேய் மாஸ்க்குக்கு பின்னாடி இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட் நீங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த gift உங்களுக்கு. நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னா அந்த gift நம்ம பேய்க்கு. சீச்சி சரி தப்பா சொல்லிட்டேன். பேய் மாஸ்க் போட்டுருக்க நம்ம ஃப்ரெண்டுக்கு. ஏய் அனுஷ்கா, என்ன பேய் அடிஞ்ச மாதிரி திரு முழிச்சிட்டு இருக்க? என்ன நீ கேம் விளையாடுறியா இல்ல நாங்க விளையாட்டுமா? நான் பயந்ததுல எனக்கு நெஞ்சு படபடன்னு அடிச்சிட்டு இருக்கு. என்னதான் பேய் மாஸ்க் போட்டுருக்கிறது நம்ம ஃப்ரெண்டா இருந்தாலும் என்னால இப்ப விளையாட முடியாது. நான் லாஸ்டா விளையாடிக்கிறேன். நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் விளையாடுங்க. நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துறேன். அப்படியா? சரி அப்ப நம்ம அனுஷ்காக்கு ஒரு சேர் போடுங்க. அப்பாடா, இப்பதான் ரிலாக்ஸிங்கா இருக்குது. கேம் கண்டுபிடிக்கிறாளுங்க பாரு. அனுஷ்காக்கா, நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு லாஸ்டா வந்து விளையாடுங்க. சரி யார் இந்த கேம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? யார் ஃபர்ஸ்ட் விளையாட போறீங்க? ஏய் நிலா, நான் போறேன்ப்பா. ஃபர்ஸ்ட் நான் விளையாடுறேன்ப்பா. ஏய் மல்லி, என்ன எப்ப பாரு கேம் கண்டக்ட் பண்ணாலும் நான் ஃபர்ஸ்ட் விளையாடுறேன்னு சொல்லிட்டு இருக்க? சாப்பிற போட்டி வந்தாலும் நீ தான் ஃபர்ஸ்ட் விளையாடுற. பெயிண்ட் அடிக்கிற போட்டி வச்சாலும் நீயே ஃபர்ஸ்ட் விளையாடுற. படிப்பை தவிர மீதி எல்லா போட்டிலயும் நீயே ஃபர்ஸ்ட் விளையாடணும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி நான் தான் ஃபர்ஸ்ட் விளையாடுறேன்னு சொல்லிட்டேன். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம எந்த பேயை கண்டுபிடிக்கிறது? என்னது இது? எல்லா பேயும் இங்க வா நம்மள கூப்பிட்டு இருக்கு. அதெல்லாம் முடியாது. யாரை கண்டுபிடிக்கணும்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன். இதுல யாரை செலக்ட் பண்ணலாம்? இதுல எல்லா பேயும் வெளிநாட்டு பேயா தான் இருக்குது. இதோ இங்க இருக்குது. இதுதான் நம்ம நாட்டு பேயாட்டம் இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம காஞ்சனா பேயை கண்டுபிடிப்போம். ஏய் காஞ்சனா பேய், இதுக்குள்ள இருக்கிறது யாருன்னு நான் இப்ப கண்டுபிடிக்க போறேன். லில்லி, அந்த காஞ்சனா பேயை நீ எவ்வளவு நேரம் ஊத்து பாத்துட்டு இருப்ப? என்னவோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நான் வரேன்னு சண்டை போட்டு போனேன். எவ்வளவு நேரம் யோசிப்ப? சீக்கிரம் சொல்லு, யாருன்னு சொல்லு. அட இருப்பா, கிட்ட போய் பார்த்தாதான் அது யாருன்னு ஓரளவுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். முதல்ல இந்த கிஃப்ட் எடுத்து அப்படி ஓரமா வச்சிருவோம். கிட்ட போய் பார்த்தாதான் அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்கா? யாருக்கு? எனக்கு பயம். நான் நிஜம் காஞ்சனா நேர்ல வந்து நின்னாலே பயப்பட மாட்டேன். நீ என்னதான் பேசி டைவர்ட் பண்ணாலும் உன்னை நான் கண்டிப்பா கண்டுபிடிக்க தான் போறேன். கிஃப்ட் இன்னைக்கு நான் தான் வின் பண்ண போறேன். உனக்கு நான் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல யாருக்கு கால் இவ்ளோ சின்னதா இருக்கும்? கையும் அதே மாதிரி சின்னதா தான் இருக்குது. சரி கிட்ட போய் ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம். ஸ்மெல் ஏதாச்சும் வருதா? அதை வச்சு ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். என்ன யாருன்னு நினைச்ச? என்கிட்டயே வா. நான் எவ்வளவு பெரிய அப்பா டக்கர் தெரியுமா? உன்னை கண்டுபிடிக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு ஜிஜிபி மேட்டர். சரி நல்லா கிட்ட போய் கையை மூந்து பாப்போம். கண்டுபிடிச்சிட்டேன். இது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். கையில மீன் வாசனை வருது. இது நம்ம அயலி தான். ஏய் இதெல்லாம் போங்கு, நான் ஒத்துக்க மாட்டேன். கை கால் வச்சு பேசுறத வச்சு தான் நீ கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு கிட்ட வந்து ஸ்மெல் பண்ணி பாக்குற. அதனால தான் நான் குரல் கூட மாத்தி பேசினேன். நீ என்னடா கிட்ட வந்து கையை மூந்து பார்த்துட்டு அயலின்ற? இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. ஏய் இங்க பாரு காஞ்சனா, நீலா இந்த கேம் ஆரம்பிக்கும் போது மூந்து பார்த்தெல்லாம் கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லவே இல்ல. அவங்க கையை கால் வச்சு பேசுறத வச்சு கிட்ட போய் ஸ்மெல் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். நான் என்ன உன் மாஸ்க் தூக்கி பார்த்தா யாருன்னு கண்டுபிடிச்சேன்? அதெல்லாம் இல்ல, நீ அவுட்னு ஒத்துக்கோ. ஒழுங்கா அந்த மாஸ்க் கைட்டு. ஆமா காஞ்சனா மாஸ்க் போட்டுருக்காங்க, அவுட். எப்படி வேணா கண்டுபிடிக்கலாம். மாஸ்க் கைட்டி தான் பார்க்க கூடாதுன்னு சொன்னேன் நானே. மத்தபடி ஸ்மெல் பண்ணிலாம் பார்த்து கண்டுபிடிக்கலாம். முதல்ல மாஸ்க் கைட்டுங்க. போதுண்டி, அதான் நீ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டல. அப்ப எதுக்கு இந்த சவுண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க? லில்லி, என்ன போகடிச்சு அவுட் பண்ணிட்டல. நான் அடுத்த வாட்டி ஸ்கூலுக்கு மீன் எடுத்துட்டு வரும்போது உனக்கு நான் கொடுக்கவே மாட்டேன் பாரு. அந்த மீனோட முள்ளு கூட தர மாட்டேன். அதெல்லாம் கிடையாது. அது வேற இது வேற. கேம்னா கேம் தான். எனக்கு gift தான் முக்கியம் சொல்லிட்டேன். சரி இந்த gift பிரிச்சு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடடா, பிரிக்க வந்துட்டே இருக்கு. எதுக்கு நிலா இவ்ளோ டேப் போட்டு வச்சிருக்கா? இவளுக்கு gift பிரிக்க கூட கஷ்டமா இருக்குது. இவளுக்கு போய் அந்த நிலா gift கொடுக்கறா பாரு. நிலா ஒருவேளை நமக்கு பிடிச்ச சாக்லேட் ஏதாச்சும் போட்டு வச்சிருப்பாளா? என்னது இது? ஓ, கீழ பிகில் இருக்கு, மேல ஃபேன் இருக்குது. ஓ, இதுல விசில் ஊதுனா மேல ஃபேன் சுத்துமோ? சரி கிளாஸ் டைம்ல போர் அடிக்கும்போது இத வச்சு விளையாடிக்க வேண்டியதுதான். சரி நல்லா தான் இருக்குது. தேங்க்ஸ் பண்ணிடலாம். நான் எடுத்துக்கிறேன் இந்த gift. டைம் ஆகுது.
இப்போ உங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் போய் விளையாடல, நான் போய் விளையாடுவேன். சீக்கிரம் யாராச்சும் ஒருத்தர் போங்க. நம்ம எந்த பேய் செலக்ட் பண்ணலாம்? ஏனிலா, என்னப்பா இது ஆயிஷா பண்றது? ஏதோ ஸ்வீட் கடையில எந்த ஸ்வீட்டை வாங்கலாம்னு நின்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி எந்த பேய் செலக்ட் பண்ணலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கா? அடச்சே, ஏதோ ஒரு பேயை செலக்ட் பண்ணு. எதுவா இருந்தா என்ன, எல்லா பேய் தானே, சீக்கிரம் செலக்ட் பண்ணு. சரி நானு ஆனபில் பேயை கண்டுபிடிக்கிறேன். அதுதான் ரொம்ப கொடூரமான பேய். வா என்கிட்ட வா, நல்லா வந்து மாட்டிக்கினியா? இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. நீ எங்கள மாதிரி மனுஷன் தான். என்னுடைய ஃப்ரெண்டுன்னு எனக்கு நல்லா தெரியும். விட்டா பேய்க்கே பில்டப் கொடுப்ப போல இருக்கு. நீ ஒன்னும் நிஜ பேய் கிடையாது. பேய் மாஸ்க் போட்டிருக்க எங்கள்ல ஒரு ஃப்ரெண்டு தான். நாங்கெல்லாம் பேய் கூடயே உட்கார்ந்து ஃபேஷியல் பண்ணிக்கிட்டு பூதத்து கூட உட்கார்ந்து பூஸ்ட் குடிக்கிறவங்க. எங்க கிட்டே வா. சரி மசமசன் பேசிக்கிட்டு இருக்காத. இரு பேசி நான் டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முதல்ல நீ யாருன்னு கண்டுபிடிக்கணும். யாரா இருக்கும் இது? கை கால்லாம் ரொம்ப குண்டா இருக்குது. கொஞ்சம் கிட்ட போய் சைடுல பார்க்கலாமா? ஆயிஷா, என்னது இது? போகல அடிக்காத. சைடுல போய் மாஸ்க்குள்ள யார் இருக்காங்கன்னு பாக்குற? எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா நின்னு பார்த்து கண்டுபிடி. இந்த மாதிரி சீட்டிங் பண்ணாத. சட்டுன்னு சொல்லு யாருன்னு. எவ்வளவு நேரமா நான் இப்படியே நிக்கிறது இந்த பேய் மாஸ்க போட்டுக்கினே? சரி, ஆளு சைஸ பார்த்தா எனக்கு நான் அபின்னு தான் தோணுது. சரிப்பா, இது அபிதான்ப்பா. தப்பு தலை மேல கொட்டு. எனக்கு தான் இந்த gift. என்னது தப்பா? இது வரைக்கும் என்னோட குறியில எதுவுமே தப்பானதே கிடையாது. நான் கரெக்டா தானே கெஸ் பண்ணுவேன். நீ முதல்ல மாஸ்க் கைட்டு. நீ உண்மையை சொல்றியா பொய் சொல்றியான்னு பார்க்கலாம். நான் அபியா உனக்கு? தன்சிகா, நீயா? நான் உன் கை கால்லாம் பார்த்து அபின்னு நினைச்சிட்டேன். உருவமும் அபி உருவமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்ப்பா. அது மட்டும் இல்லாம நீ அபியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனால அபியை கண்டுபிடிச்சா என்ன, உன்னை கண்டுபிடிச்சா என்ன, எல்லாம் ஒண்ணு தானே. அதனால இந்த கிஃப்ட் நான் எடுத்துக்கிறேன் தன்சிகா. இரு, 1 மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டு தப்பா சொல்லிட்டு இப்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் முடியாது. இந்த கிஃப்ட் எனக்கு தான். தப்புனா தப்பு தான். சரி இந்த கிஃப்ட்ல என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வேணும்னா ஒரு டீல் பேசிக்கலாம். கிஃப்ட் நல்லா இருந்துச்சுன்னா நான் எடுத்துப்பேன். சுமாரான கிஃப்டா இருந்ததுன்னா உன்கிட்ட கொடுத்துறேன். ஐயோ கடவுளே, இந்த கிஃப்ட் மொக்க கிஃப்டா இருக்கணும். அப்பதான் தன்சிகா இந்த கிஃப்ட் எனக்கு கொடுப்பா, இல்லனா அவளே எடுத்துப்பா. என்னது இது? ஏதோ ரிங் மாதிரி இருக்குது. ஓ, மணியா இது? என்ன நீலா இந்த கிஃப்ட் போய் வச்சிருக்கா? சரி ஆயிஷா, இந்த கிஃப்ட் எனக்கு வேணாம், நீயே எடுத்துக்கோ. நீதான் கிஃப்ட்டுக்காக ரொம்ப அழுத. ஐயே, என்ன கிஃப்ட் இது? இத வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இந்த பால் குடிக்கிற குழந்தைக்குலாம் கழுத்துல மாட்டுவாங்களே, அந்த மாதிரி இருக்குது இது. இது எனக்கு தேவையே இல்ல. பேசாம நீயே எடுத்துக்கோ. 1 மணி நேரம் கால் கடக்க நின்னு உன்னை நான் கெஸ் பண்ணேன். அப்படி கரெக்டா சொல்லி இந்த கிஃப்ட் எனக்கு கிடைச்சிருந்தா கூட இந்த கிஃப்ட் எனக்கு வேணாம். எனக்கு வேணாம், நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்க, கதை பேசிக்கிட்டு இருக்க. அப்பா, இப்பவே கண்ணை கட்டுது. அங்கங்க கிஃப்ட் வேணும்னு தான் சண்டை போட்டுப்பாங்க. இவங்க 2 பேரும் என்ன கிஃப்ட் வேணாம்னு 1/2 மணி நேரம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அடச்சி, யாராச்சும் முதல்ல இந்த கிஃப்ட் எடுத்துட்டு போங்க. அடுத்த ஆள் வந்து விளையாட வேணாம். இரு, அதுக்காக இந்த மொக்க கிஃப்ட் எடுத்துட்டு போவாங்களா? எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. போ. ஏனில, இந்த கிஃப்ட் உன்கிட்டே போடுறேன், நீயே எடுத்துக்கோ. எங்களுக்கு இந்த கிஃப்ட் வேண்டாம். எங்களுக்கு இந்த கிஃப்ட் பிடிக்கல. இந்த கேம் விளையாடுறதுக்கு என்ன நீங்க எனக்கு காசா கொடுக்குறீங்க? சும்மா ஓசில தானே வந்து விளையாடுறீங்க. இந்த கிஃப்டே உங்க மூஞ்சிங்களுக்கு அதிகம். நான் ஏன் கை காசு போட்டு இந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சு உங்க கேம் விளையாட கூப்பிட்டா நீங்க இதுவும் பேசுவீங்க, இதுக்கு மேலே பேசுவீங்க. சீக்கிரம் அடுத்த வந்து விளையாடுங்க. ஆயிஷா, உன கேமுக்கு விளையாட கூப்பிட்டது தப்பா போச்சு. நான் கஷ்டப்பட்டு கேமை கண்டுபிடிச்சு என்னுடைய கை காசை போட்டு கிஃப்ட் வாங்கி வச்சா மொக்கையா இருக்கு, நீ இன்சல்ட் பண்ற. அதுக்காக நீ மொக்க கிஃப்ட் வச்சா அதை நாங்க எடுத்துட்டு போணுமா? இனிமேல் இந்த மாதிரி கிஃப்ட் வைக்கிறதா இருந்தா இந்த கேமுக்கு விளையாடவே கூப்பிடாத சொல்லிட்டேன். நிறுத்துங்க. எவ்வளவு நேரம் நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நாங்க இந்த மாஸ்க போட்டுட்டு இந்த பெட்ஷீட் மாதிரி துணியை மேல போத்திட்டு எவ்வளவு நேரம் இப்படி நிக்கிறது? உள்ள ஒரே புழுக்கமா இருக்குல்ல. இந்த துணியை நீங்க போட்டுக்கிட்டா அப்ப தெரியும் உங்களுக்கு. உங்களால எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி நிக்க முடியுமா எங்களை மாதிரி? ஆமா, அவ சொல்றது கரெக்ட் தான். அப்ப இந்த மாஸ்க் துணி எல்லாம் கைட்டி போட்டு இந்த கேம் விட்டு போய்டும் சொல்லிட்டோம். இந்த மாஸ்க போட்டுக்கிட்டு மேல ஒரு போர்வையை போட்டுன்னு இந்த வேகாத வெயில நாங்களே வேர்த்து போய் நின்னுட்டு இருக்கோம். இப்பதான் கிஃப்ட் வேணுமா வேணாமான்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. சரி பேய் மாஸ்க் போட்டுருக்கவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்த வந்து விளையாடுங்க. சும்மா இந்த கிஃப்ட்டுக்காக சண்டை போடக்கூடாது. கடைசி கிஃப்ட் எடுத்துட்டு போன சொல்லிட்டேன். ஏனிலா, அடுத்தது நான் கண்டுபிடிக்கிறேன்ப்பா. என்ன ரொம்ப பயமுறுத்துறது இந்த ஜோக்கர் பேய் தான். அதனால இந்த ஜோக்கர் பேய்க்குள்ள யார் இருக்கான்னு நான் கண்டுபிடிக்க போறேன். ரொம்ப ஓவரா பண்ணிச்சுப்பா. இது என்ன கிட்ட வந்து மூஞ்ச காமிச்சு என்ன ரொம்ப பயமுறுத்துச்சு. இது என்னமோ நிஜம் பேய் மாதிரி ரொம்ப பில்டப்லாம் கொடுக்குது. பயப்படாத ஆள் நானே பயந்துட்டேன்னா பாத்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லாம இந்த சாமி கேட காமிச்சு கூட இந்த பேய் பயப்படலையேன்னு நானே அசந்து போயிட்டேன். அப்புறம் நீங்களா சொல்லிதான் தெரிஞ்சது இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு. ஜோக்கர் பேய், இப்ப பாரு, இன்னும் 2 செகண்ட்ல நீ யாரு நான் கண்டுபிடிக்கிறேன் பாரு. மாஸ்க் போட்டுருக்க உன் முகரைய இப்ப வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன் பாரு. உன் மூஞ்சிக்கு ஒரு கிஃப்ட் உனக்கு கேடு. முதல்ல இந்த கிஃப்ட் ஒரு ஓரமா தள்ளணும். இந்த கிஃப்ட் நான் உன்னை எடுத்துட்டு போக விட மாட்டேன். உன்னை நான் கரெக்டா கெஸ் பண்ணி இந்த கிஃப்ட் நானே எடுத்துட்டு போறேன் பாரு. பார்க்கலாம். நீ முதல்ல என்ன யாருன்னு கண்டுபிடி. பேச்ச குறைச்சிட்டு என்ன யாருன்னு கண்டுபிடிக்கிற வேலைய பாரு. நான் யாருன்னு சட்டன்னு சொல்லு. இதோட கால் ரொம்ப மெலிசா இருக்குது, கையும் ரொம்ப மெலிசா இருக்குது. இந்த உருவத்திலே இந்த மாஸ்க் தான் பெருசா இருக்கு. இது யாரா இருக்கும்? நம்ம கிளாஸ்ல யாருக்கு கை கால்ல ஒல்லியா இருக்கும்? இங்க பாரு, என்ன கண்டுபிடிக்கிறதா தான் என் கை காலை தான் பாக்குறோம். நீ எதுக்கு மத்தவங்களோட கை கால் பார்த்து என்னோட கை காலை கம்பேர் பண்ற? நீ என்ன மட்டும் தான் பார்த்து சொல்லணும். அங்க பாரு, அவ உன் சைடுல வந்து பார்த்துட்டு நீ யாருன்னு கண்டுபிடிக்க பாக்குற. அவளை முதல்ல ஸ்ட்ரைட்டா வர சொல்லுப்பா. அனுஷ்கா, ஸ்ட்ரைட்டா வந்து நில்லு. அதென்ன சைடுல வந்து மூஞ்ச பாக்குற? ஆமா, நீ காலையில என்ன சாப்பிட்ட? நான் பிரெட் பட்டர். சொல்லுங்க
கண்டுபிடிச்சிட்டா. பிரிக்கலாம் இந்த கிஃப்ட்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்ன இது இவ்ளோ கவரை சுத்தி வச்சிருக்கா? உள்ள வெறும் பேப்பர் தான் வச்சிருப்பாளோ? சேச்சா அப்படி எல்லாம் பண்ண மாட்டா. நிலா கண்டிப்பா உள்ள ஏதாச்சும் gift வச்சிருந்திருப்பா. என்ன gift-ஆ இருக்கும் இது? லொடலொடன்னு சத்தம் வேற கேக்குது. என்னது இது? நிலா ஒரு நல்ல gift-ஆ போட மாட்டியா? என்ன gift-பா இது? என்னப்பா நிலா இது? ஏதோ சாமி கயிறுலாம் வச்சிருக்க gift-னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு gift-ஆ? gift-ன்ற பேர்ல என்னென்னமோ வச்சிருக்க. இந்த gift-க்காக நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த மாஸ்க்குள்ள இருக்கிறது யாருன்னு கண்டுபிடிச்சேன். என்ன வச்சு நீங்க பிராங்க்லாம் பண்ணீங்க. இந்த பேய்ங்கள பார்த்த உடனே எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. என்ன வச்சு இவ்வளவு தூரம் பிராங்க் பண்ணீங்களே, அதுக்காகவாச்சும் இதுல நல்ல gift-ஆ வச்சிருக்க கூடாது. கலப்படாதீங்க. அடுத்த வாட்டி 60 இன்ச் LCD டிவி அப்படி இல்லனா ஒரு ஹோம் தியேட்டர் வைக்கிறேன், சரியா? போனா போதும் உங்க எல்லாரையும் கூப்பிட்டு கேம் கண்டக்ட் பண்ணி gift-ஆ வெச்சா வந்ததுல இருந்து எல்லாரும் gift-ஆ குறைச்சிட்டே இருக்கீங்க. நீங்க எல்லாரும் என்னமோ காசு கொடுத்து கேம் விளையாடுற மாதிரி ரொம்ப தான் சலிச்சிக்கிறீங்க. என்னில அடுத்து நான் விளையாடுறேன்ப்பா, நான் கண்டுபிடிக்கிறேன்ப்பா. எப்ப பார்த்தாலும் கேர்ள்ஸ் நீங்களே தான் விளையாடுவீங்களா? அப்புறம் பாய்ஸ் எப்பதான் விளையாடுறது? அதனால நெக்ஸ்ட் நான் தான் கண்டுபிடிப்பேன் சொல்லிட்டேன். பூஜா நீ வேணா லாஸ்டா பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லிட்டேன். நம்ம இதுல யாரு கண்டுபிடிக்கலாம்? இதுல நன்னு பேய் இருக்குது, அப்புறம் இந்த பல்லு வச்ச பேய் இருக்குது. சரி நானு இந்த நன்னு பேய் தீரல பாக்கும்போது பயந்து போய் ஃபேன்ட்லயே உச்சா போயிட்டேன். அதுல நான் வெளியே சொன்னா இவளுங்க எல்லாரும் சேர்ந்து சிரிப்பாளுங்க. அது மட்டும் இல்லாம இந்த பேய் பாக்குறதுக்கு இந்த பேய் எவ்வளவு தேவையில்லாம். அதனால இந்த பேயை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாத்துக்கோங்கப்பா, நான் இந்த பேய் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். யாரு இது? என்ன பேய் ஷூ எல்லாம் போட்டுருக்குது? அட்லீஸ்ட் ஷூவை கட்டிட்டு நின்னாலாச்சும் அது காலை வச்சு யாருன்னு கண்டுபிடிக்கலாம். இது ஷூ வேற போட்டிருக்கு. பேயே இங்க பாரு, எப்படி இருந்தாலும் நிலா இதுல மொக்க கிஃப்ட் தான் வச்சிருப்பா. அதுக்காக எல்லாம் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு யோசிச்சு எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. பேசாம நீ யாருன்னு நீயே சொல்லிடு. இதுல வர கிஃப்ட நம்ம 2 பேருமே பங்கு போட்டுக்கலாம். நீ என்ன சொல்ற? போடா, நான் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு இந்த போர்வையை போத்திக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கேன். நீ என்னடா ஈஸியா வந்து இந்த கிஃப்ட் எடுத்துட்டு போலான்னு பாக்குறியா? முடிஞ்சா நான் யாருன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட் எடுத்துக்கோ சொல்லிட்டேன். நம்ம தன்சிகாவையும் கண்டுபிடிச்சாச்சு, அடுத்தது ஆலிஸையும் கண்டுபிடிச்சாச்சு, அடுத்தது அயலி ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல மிச்சம் இருக்கிறது ஹேமாவும் பிரீத்தியும் தான். ஒண்ணு இது ஹேமாவா இருக்கணும் இல்ல பிரீத்தியா இருக்கணும். யாரு இருப்பா? இரு நீ யாருன்னு உன் வாயிலே வர வைக்கிறேன் பாரு. இந்த கிஃப்ட பாதி ஷேர் பண்ணிக்கலாம்னு சொன்னா நீ ஒத்துக்க மாட்டல. ஆனா இதுவே ஹேமாவா இருந்திருந்தா கண்டிப்பா ஒத்துருந்துருப்பா. அவ ஒத்துக்கிட்டா அவகிட்டே போய் கேளு. என்கிட்ட ஏன் வந்து கிஃப்ட் ஷேர் பண்ணிக்கலாம்னு கேக்குற? அவ ஒத்துக்கிட்டா அவகிட்ட போய் கேளுன்னு சொல்றியா? அப்ப இது ஹேமா இல்ல. இது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மாஸ்க்குள்ள இருக்கிறது நம்ம பிரீத்தி. எப்படி கண்டுபிடிச்சா இவன்? நம்ம தானிட்டு. கைட்டு மாஸ்க் கைட்டு. நான் தான் கண்டுபிடிச்சிட்டேன்ல. இன்னும் ஏன் அந்த மாஸ்க் மாட்டிக்கிட்டு இருக்க? கைட்டு எப்படி போட்டு வாங்கின பாத்தியா? இவன் கிட்ட வாயை கொடுத்து நானே மாட்டிக்கிட்டேன். சரி இந்த gift எனக்கு தான். இதுக்குள்ள என்ன gift இருக்குதுன்னு பார்க்கலாம். டேய் பென்ட்லி, நீ ஏதோ சொன்னல giftல ஆளுக்கு பாதி பங்கு போட்டுக்கலாம்னு. gift பங்கு போட்டுக்கலாம்டா. கிடையாது. அத நீ முதல்லயே ஒத்துருந்தனா நான் இந்த gift ஷேர் பண்ணிக்க ஒத்துருந்திருப்பேன். ஆனா நீ முதல்ல ஒத்துக்கல. இப்போ வந்து giftல ஷேர் கேக்குற. எதுவா இருந்தாலும் இந்த gift எனக்கு தான் சொல்லிட்டேன். ஓஹோ, giftல ஷேரா தர மாட்டற? பாரு, அதுல உனக்கு விலகாத gift தான் வரப்போகுது. கடவுளே, பென்ட்லிக்கு பிடிக்காத gift-ஆ இருக்கணும் அது. என்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது? உள்ள ஏதாச்சும் ஸ்மார்ட் வாட்ச் வச்சிருப்பாளா நிலா? கண்ணெல்லாம் கூட இருக்கு. ஒரு குண்டே இல்லாத துப்பாக்கி. சரி, சும்மா விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 90s கிட்ஸ் எல்லாம் விளையாடுவாங்களே, இதை நான் இப்ப எப்படி பண்ணணும்னு பண்ணி காட்டுறேன். பாத்தியா எப்படி டிப்பு டிப்புன்னு சத்தம் வருது? அடுத்தது ஒரு பிகில் இருக்கு. இத பாக்க ஏதோ டோரிமேன் பொம்மை மாதிரி இருக்கு. இந்த கிஃப்ட்டுக்காக தான் இவ்வளவு நேரம் நம்ம விளையாடணுமா? பரவாயில்ல, 4 கிஃப்ட் வந்திருக்கு எனக்கு. அதுல 2 கிஃப்ட் ஆச்சு எனக்கு குடுறா. சரி பிரீத்தி, போனா போது. உனக்கு வேணா இந்த டோரிமேனும் இந்த டிப்பு டிப்புன்னு சவுண்ட் போடல, இத வேணா நீ எடுத்துக்கோ. துப்பாக்கியும் பிகிலும் நான் எடுத்துக்கிறேன். பாத்தியா சூப்பர் கிஃப்ட் நீ எடுத்துக்கிட்டு மொக்க கிஃப்ட் எனக்கு குடுக்குற. அதெல்லாம் முடியாது. உனக்கு நான் தரது வேணா எடுத்துக்கோ, இல்லன்னா என்கிட்டயே திருப்பி கொடுத்துற சொல்லிட்டேன். அடுத்தது பூஜாக்கா, என்ன அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வந்து கண்டுபிடிங்க. ஆரம்பத்துல நான் வரேன்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் எல்லாம் மசமசன அதே இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க. சரி, நான் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த நன்னுதான். இது யாரா இருக்கும்? பல்ல பாரு இந்த பேய்க்கு. மஞ்சளா இருக்கு. கோல்கேட் பேஸ்ட் 10 பேஸ்ட் வாங்கணும் போல இருக்கு. அத்தனை பேஸ்ட் போட்டு தேய்ச்சா கூட இந்த பல்லு வெள்ளையாவாது போல இருக்கு. பூஜா, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன உன் பல்ல விட என் பல்லு நல்லாதான் இருக்குது. நான் அந்த மாஸ்க் தானே சொன்னேன். உனக்கு எவ்வளவு கோவம் வருது? யாரா இருக்கும் இது? எல்லாரும் மாஸ்க் கைட்டுட்டாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லயே மீதி இருக்கிறது ஹேமாவும் அபியும் தான். ஹேமா ஏற்கனவே ஏதோ ஊருக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. எனக்கு தெரிஞ்சு இது அபியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாஸ்க் போட்டிருக்கிறது யாருன்னு